Hello students, இன்னைக்கு binomial distribution உடைய moment generating function mean variance எப்படி find out பண்றதுன்றது பார்க்கலாம். So இது ஒரு question paperல கேட்டிருந்தாங்க probability and statisticsல. Let x have the binomial distribution with probability distribution b of x n, p ncx p power x 1 minus p the whole power n minus x for x 0, 1, 2 goes on. Show that m of t na moment generating function is equal to 1 minus p plus p e power t the whole power n for all t. Next second என்ன find out பண்ண சொல்லிருக்காங்கன்னா expectation of x is equal to np, variance of x is equal to np into 1 minus p. So இது ஒரு question paperல கேட்டிருக்காங்க. இன்னொரு question paperல எப்படி கேட்டிருக்காங்கன்னா find the mean and variance of the binomial distribution. So binomial distribution mean variance கண்டுபிடிக்கணும். So mean variance கண்டுபிடிக்கணும்னா compulsory நம்ம வந்து moment generating function கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன பண்ணணும் mean variance கண்டுபிடிக்கணும். So first step 1 என்னன்னா x எதை ஃபாலோ பண்ணுது x வந்து binomial distribution ஃபாலோ பண்ணுது. அப்போ binomial distribution ஃபாலோ பண்ணுதுன்னா அப்போ அதோடைய probability mass function என்ன because இது ஒரு discrete distribution. So probability mass function என்னன்னா p of x is equal to x ncx p power x q power n minus x. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இந்த ப்ராப்ளமில் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் probability mass function தரோ பண்ணி வச்சுக்கணும். p power x இங்கே 1 minus pக்கு பதிலாக நான் q எடுத்திருக்கேன். ஸோ நான் q எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறேன். ஃபைனலாக qக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் 1 minus pன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ probability mass function என்ன p of x is equal to x equal to ncx p power x q power n minus x. ஸோ x வந்து starts from 0, 1, 2 till n. pக்கும் qக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இங்கே கொடுத்துட்டேன் p plus q equal to 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுது, நெக்ஸ்ட்டு அதோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு அதோடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னென்னா இது டிஸ்க்ரீட் கேஸாக இருக்கனால mx of t is equal to summation x is equal to 0 to infinity e power tx p of x is equal to x. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் வரும். ஸோ இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா இங்கே p of x is equal to xக்கு பதிலாக இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் பைனாமியல் சீரிஸ் உடைய ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. a plus b the whole power n என்னன்னா a power n plus nc1 a power n minus 1b plus nc2 a power n minus 2 b square வரும். ஸோ plus ncx a power n minus x b power x plus b power n. ஸோ இந்த ஃபுல்லாக ஃபார்முலா உங்களுக்கு தெரியலன்னு ஒன்றும் பரவாயில்ல. a plus b the whole power n எப்படி இல்லைன்னா a power n plus some combinations வரும், லாஸ்ட்டில் plus b power n வரும். ஸோ இது வந்து பைனாமியல் சீரீஸு. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சீரீஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் இந்த ப்ராபபிலிட்டி p of x is equal to xல என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். e power tx ncx p power x q power n minus x. x varies from 0 to infinity ஜென்ரல் ஃபார்மு. ஆனால் இப்போ நான் பைனாமியல்னு கொண்டு வந்துட்டேன். அப்போ பைனாமியல் கொண்டு வந்துட்டேன்னா x எங்கேருந்து வேரி ஆகுது 0லேருந்து n வரைக்கும் தான் போகுது. அப்போ x is equal to 0 to n மாற்றிடணும். ஸோ 0 to infinity-யை 0 to n மாற்றிடுங்க. e power tx இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னா ncx p power x q power n minus x. இப்போ இந்த ncx-ஐ ஓரமாக எழுதிக்கோங்க. இங்கே e power tx இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது p power x இருக்குது. ஸோ e power tx-ஐ வந்து e power t whole power x-ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது p power x இருக்கா. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டுத்துடைய பவர்ஸும் சேமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலான்னா p e power t whole power xன்னு எழுதிக்கலாம். ஸோ ncx என்ன பண்ணுங்கள் இந்த ncx அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம் என்ன பண்ணுறோம் கம்பைன் பண்ணுறோம். என்ன எழுதுகிறோன்னா p e power t the whole power x. ஸோ p e power t the whole power x. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து q power n minus x. ஸோ q power n minus x அப்படியே டேர்ம் என்ன பண்ணிடுங்க எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 கொடுக்கலாம். அப்போ nc0 வந்து 1 p e power t the whole power 0 whole power 0 anything power 0 is 1 q power n minus 0 n minus 0ன்றது n. ஸோ q power n வரும். இப்போ 2 கொடுங்க. 2 கொடுத்தீங்கன்னா x is equal to 1 கொடுங்க. 1 கொடுத்தீங்கன்னா nc1 p e power t the whole power 1 q power n minus 1. நெக்ஸ்ட்டு 2 கொடுங்க. 2 கொடுத்தீங்கன்னா nc2 p e power t the whole power 2 வரும். நெக்ஸ்ட்டு q power n minus 2 அப்படியே goes on. நெக்ஸ்ட்டு n கொடுங்க. n கொடுத்தீங்கன்னா ncnன்றது 1 p e power t the whole power n வரும்.
நெக்ஸ்ட்டு q பவர் n மைனஸ் n, q பவர் n மைனஸ் n என்னது, n மைனஸ் n 0 ஆகிடும், q பவர் 0 1. அப்போ n போடும்போது இந்த டேர்மும் வந்து 1 ஆகிடும், இந்த டேர்மும் 1 ஆகிடும். அப்போ p e power t the whole power n மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம ஃபார்முலா என்ன பண்ணலாம், பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து a பவர் n இருக்கா, இங்கே இடத்துல q பவர் n, nc1 a பவர் n மைனஸ் 1 b இருக்கா, அப்போது p பவர் q பவர் n மைனஸ் 1 p e power t the whole power 1. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக p பவர் n, b பவர் n பதிலாக p e power t the whole power n. ஸோ q பவர் n இருக்குது, p e power t the whole power n எப்படி எழுதலாம்னா a plus b the whole power n எழுதலாமா. அப்போ a plus b the whole power n, ஏன்றது q plus p e power t the whole power n. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் மாற்றணும், பிகாஸ் அங்கே சொல்யூஷன் வந்து பியில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா mx of t, ஸோ க்யூக்கு பதிலாக என்ன எழுதலாம், க்யூக்கு பதிலாக 1 மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ 1 மைனஸ் பி ப்ளஸ் பி இ பவர் டி த ஹோல் பவர் n. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மீன் நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா டெரிவேஷன் முடிஞ்சிடும். இப்போ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் q ப்ளஸ் பி இ பவர் டி த ஹோல் பவர் n. ஸோ இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ண போகிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது இங்கே மட்டும்தான் இருக்குது டி. அப்போது q ப்ளஸ் பி இ பவர் டி ஹோல் பவர் n என்னென்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது, ஆர் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n என்னது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n என்னென்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் q ப்ளஸ் பி இ பவர் டி என்னென்னா ஹோல் பவர் n என்னென்னா n இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக q ப்ளஸ் பி இ பவர் டி த ஹோல் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் க்யூவில் டீயே இல்லை, ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்புறம் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் பி இ பவர் டி, பி பவர் டியில் இங்கே டி இருக்குது. அப்போ பி இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இ பவர் டி என்னது, இ பவர் டி. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ mx dash of t is equal to n into q plus p e power t the whole power n minus 1 p e power t. ஸோ இந்த p e power t இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், வேரியன்ஸ் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வேரியன்ஸ் போகலாம். ஸோ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அட் 0. ஸோ டீக்கு பதிலாக 0 கொடுங்க. அப்போ என்ன வரும், np e power 0 q plus p e power 0 the whole power n minus 1. ஸோ np அப்படியே இருக்கும், e power 0 என்ன ஆகிடும், 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு e power 0 என்னது 1. அப்போ p plus q plus pனாலும் p plus qனாலும் ஒன்று தான். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p plus q? ஸோ p plus q is equal to 1. அப்போ 1 இருந்ததுன்னா இங்கே உள்ள 1 வரும். ஸோ 1 பவர் n minus 1, 1 power n minus 1 1. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், np மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு np. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் மீன். ஸோ இப்போ மீன் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். திரும்பி என்ன பண்ண போகிறோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த டேர்மில் பார்த்துக்கோங்க, இங்கே என்ன இருக்குன்னா என்பியில் டிஏ இல்லை. ஸோ என்பி என்ன பண்ணிக்கோங்க, வெளியே எடுத்துருங்க. நான் செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண போகிறேன் mx டபுள் டேஷ் ஆஃப் டி. ஸோ என்பின்றது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவியை யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவி என்னது, யூவின்றது 2 தடவை யூவி எழுதிக்கோங்க. 2 தடவை இப்படி யூவி எழுதிட்டு இதில் வந்து விக்கு டேஷ் கொடுத்துருங்க, இதுக்கு யூக்கு டேஷ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ யூவி டேஷ் ப்ளஸ் யூ டேஷ் வி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இ பவர் டியை யூன்னு எடுத்துக்கலாம், இந்த ஹோல் டேர்ம் என்ன பண்ணலாம் வின்னு எடுத்துக்கலாம். ஸோ யூ இ பவர் டி அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் ஹோல் டேர்ம் என்னது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஹோல் டேர்ம் சேம் திங்லாம். எக்ஸ் பவர் என் வந்து என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 என் மைனஸ் 1 இன்ட்டு க்யூ ப்ளஸ் பி இ பவர் டி இந்த ஹோல் பவர் n minus 1 வந்து n minus 2 வரும். ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. எந்த டேர்மு, q ப்ளஸ் பி இ பவர் டி ஹோல் பவர் n minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இ பவர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இ பவர் டி வந்து இ பவர் டி.
அவ்வளோதான். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ண வேணாம், சிம்பிளிஃபை பண்ண வேணாம். இனியோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டீக்கு 0 தான் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சாச்சு. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் 0. ஸோ டீக்கெலாம் 0 கொடுங்க. அப்போ என்பி அப்படியே இருக்கும். e power 0 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு q ப்ளஸ் இங்கேயும் e power 0 1 ஆகிடும். ஸோ q ப்ளஸ் p the whole power n minus 2. p e power 0 வந்து 1 ஆகிடும். சேம் திங் இதை வந்து e power 0 1 ஆகிடும். ஸோ q ப்ளஸ் p the whole power n minus 1 e power 0 1 ஆகிடும். இப்போ q ப்ளஸ் p என்னது 1. 1 power n minus 2 is 1. ஸோ n minus 1ம் pயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 1 power n minus 1. ஸோ வெளியில் ஒரு np இருக்குது. n minus 1 p ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த n மல்டிப்ளை பண்ணுங்கள். n into p np minus p plus 1. ஸோ இந்த npயை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர் ப்ளஸ் np. ஸோ இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் நம்ம டார்கெட் என்னென்னா வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். n ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர் ப்ளஸ் np. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது மீன் ஆல்ரெடி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மீன் ஈக்குவல் டு என்பின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்னது, அப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா n ஸ்கொயர் p ஸ்கொயர் வரும். ஸோ இதை n ஸ்கொயர் p ஸ்கொயரையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இப்போ எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, முடியும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, np மைனஸ் np ஸ்கொயர். ஸோ இதில் காமனாக என்ன எடுக்கலாம், np வெளியே எடுக்கலாம். ஸோ np இன்ட்டு 1 மைனஸ் p. ஸோ இதில் np வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1 வரும், இங்கே ஒரே ஒரு p இருக்கும். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னென்னா np இன்ட்டு 1 மைனஸ் p. தேர்ஃபோர் ஃபைனல் சொல்யூஷன் கிடச்சாச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து np, வேரியன்ஸ் வந்து np இன்ட்டு 1 மைனஸ் p. நெக்ஸ்ட்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. லெட் எக்ஸ் ஹவ் அ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ப்ராபபிலிட்டி distribution. f of x is equal to e power minus lambda power x by x factorial for x is 0 1 till infinity. Show that m of t is e power lambda e power t minus 1 for all t and expectation of x is lambda, variance of x is lambda. ஸோ இந்த டெரிவேஷன் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் சிம்பிள் தான். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுது. அப்போ அதோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா p of x is equal to x. இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கொடுக்காம சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதனால் இது நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா p of x is equal to x equal to e power minus lambda power x by x factorial. X வந்து 0 1 till infinity. Lambda value should always be greater than 0. So next moment generating function கண்டுபிடிக்கணும். moment generating function என்னன்னா mx of t is summation x is 0 to infinity e power tx p of x is equal to x. இதான் moment generating function. ஸோ இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் என்னென்னா e power x எப்படி எழுதலாம்னா 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial it goes on x power n by n factorial it goes on. ஸோ இதான் வந்து எக்ஸ்போனென்ஷியலுடைய சீரீஸுடைய ஃபார்மு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சம்மேஷன் x is equal 0 to infinity e power tx p of x is equal to xக்கு பதிலாக இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க e power minus lambda power x by x factorial. இங்கே இருக்க e power lambdaவில் என்ன இல்லை, x இல்லாத டேர்மை சம்மேஷனுக்கு வெளியில் கொண்டு வந்துடுங்க. அப்போ பேலன்ஸ் நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா வெறும் e power txும் into lambda power x divided by x factorial இருக்கும். ஸோ e power tx எப்படி எழுதலாம், e power t the whole power x lambda power x. அப்போ ரெண்டு பவர்ஸும் சேமாக இருக்கா, அப்போ ரெண்டு பவர்ஸும் சேமாக இருந்தால் ரெண்டுத்தையும் சேமாக எடுத்துக்கலாம். lambda e power t the whole power x divided by என்ன இருக்குன்னா x factorial இருக்குது. டினாமினேட்லையும் x இருக்கனால அதையும் என்ன பண்ணணும், கூட்டிகிட்டே போகணும் கடைசி வரைக்கும். அப்போ lambda e power t whole power x by x factorial. இப்போ xக்கு 0 கொடுங்க. anything power 0 is 1, 0 factorial 1, 1 by 1 is 1. plus xக்கு 1 கொடுங்க. 1 கொடுத்தீங்கன்னா lambda e power t the whole power 1 by 1 factorial. next xக்கு 2 கொடுங்க. lambda e power t the whole power 2 by 2 factorial it goes on till infinity.
அப்போ இந்த டேர்மை வந்து e பவர் மைனஸ் லாம்டா ஆல்ரெடி வெளியில் இருக்குது. இப்போ இதான் எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டரியல் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல். அப்போ எக்ஸ் இருக்க பொசிஷனில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்க பொசிஷனில் லாம்டா e பவர் t இருக்குது. அப்போ e பவர் x பதிலாக e பவர் லாம்டா e பவர் t எழுதிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு e பவர். ஸோ ரெண்டுமே e பவர் மல்டிப்ளை இருந்தால் பவர்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் லாம்டா ப்ளஸ் லாம்டா e பவர் t. இதில் இருக்க லாம்டா காமனை வெளியில் எடுத்துருங்க. அப்போ ஃபஸ்ட்டு e பவர் t எழுதிக்கலாம், அடுத்து -1 எழுதிக்கலாம். அவ்வளோதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சிம்பிள் தான், ஒரு தடவை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். e பவர் லாம்டா இன்ட்டு e பவர் t மைனஸ் 1 இருக்கா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் லாம்டா e பவர் t மைனஸ் 1 இன்ட்டு மேலே இருக்க பவரில் இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ பவரில் இருக்கிற டேர்ம் என்ன இருக்குது, பவரில் இருக்கிற டேர்ம் லாம்டா உள்ளே கொண்டு போயிடுங்க, லாம்டா e பவர் t மைனஸ் லாம்டா வரும். அப்போ பவரில் இருக்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண லாம்டா அப்படியே தான் இருக்கும், e பவர் t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் t மைனஸ் லாம்டான்றது கான்ஸ்டண்ட்டாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0வாக இருக்கும். அப்போ வெறும் லாம்டா e பவர் t, அதனால் இன்ட்டு லாம்டா e பவர் tன்னு எழுதியிருக்கோம். ஸோ லாம்டா e பவர் t இன்ட்டு e பவர் லாம்டா இன்ட்டு e பவர் t மைனஸ் 1. ஸோ மீன் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு 0 போட போகிறோம், அவ்வளோதான். e பவர் 0 என்னது 1, அப்போ இந்த லாம்டா மட்டும் இங்கே e பவர் 0 1, 1 மைனஸ் 1 என்னது 0, 0 இன்ட்டு லாம்டா என்னது 0, திரும்பி இங்கே e பவர் 0 ஆகுது, அப்போ 1, அப்போ வெறும் இருக்கிறது லாம்டா மட்டும்தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து லாம்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த லாம்டா வெளியில் அப்படியே வச்சுக்கோங்க, e பவர் t-யை அப்படியே வச்சுக்கோங்க, e பவர் லாம்டா இன்ட்டு e பவர் t மைனஸ் 1 என்னது அதானே இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல எழுதிடுங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்சியேஷனு. இந்த கம்ப்ளீட்டாக இதோடைய டிஃப்ரென்சியேஷன் தான் இங்கே எழுதி வச்சுருக்கோம். இந்த டேர்ம்ஸை அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல எழுதிடுங்க, அது சேம் திங் தான். ப்ளஸ் e பவர் லாம்டா e பவர் t மைனஸ் 1 எழுதிட்டு இன்டூ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் e பவர் t. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் e பவர் t என்னதுன்னா e பவர் t. ஸோ இதை எழுதிங்க, அதை சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே டீக்கு 0 கொடுக்க போகிறோம், mx டபுள் டேஷ் ஆஃப் 0. 0 கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி வெளியில் ஒரு லாம்டா இருக்கா, இது e பவர் 0 ஆகிடுமா, 1 ஆகிடும். ஸோ இது e பவர் 0 1, 1 மைனஸ் 1 0, லாம்டா இன்ட்டு 0 0, e பவர் 0 1, அப்போ இந்த டேர்மும் 1 ஆகிடும். ஸோ இன்ட்டு லாம்டா இங்கே e பவர் 0 1, அப்போ இந்த என்டையர் இந்த டேர்ம் என்ன ஆகிடும், வெறும் லாம்டா மட்டும்தான் இருக்கும், லாம்டா எழுதிடும். அதுமாதிரி இந்த டேர்மும் என்ன ஆகும், e பவர் 0 ஆகிடும், இதுவும் 1 இதுவும் 1, அப்போ 1 எழுதிக்கோங்க. இந்த லாம்டா உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா. ஸோ இதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் நம்ம வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், லாம்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், லாம்டா ஸ்கொயரு. ஸோ இது எதாவது கேன்சல் ஆகுனா பாருங்கள், ஸோ கேன்சல் ஆகும், ஸோ இதையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. அப்போ மீன் என்னது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா, அப்புறம் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா, ஹென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.